பேரரசு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஒரு இயக்குனராக. நான் இயக்குனர் சங்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, நாங்கள் வந்து எங்கள் சங்க எலெக்ஷன் நடத்தினா கூட ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேச மாட்டோம், எதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு கொண்டு வரீங்க இந்த ஒரு விஷயத்த? பேரரசு சொல்றது இவர் எப்படி முடிவுக்கு வந்தார்? அவங்க வந்து இவங்களை கலந்து ஆலோசிக்கலாம்னு சொல்லிட்டு துப்பறிவாளன் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா மேடையிலேயே மிஸ்கின் வந்து விஷாலை வந்து பொறுக்கி பயன் சொல்லி திட்டினதை நம்ம பார்த்தோம். அன்றைக்கி இந்த பேரரசு என்ன பண்ணார்? அப்போது ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகரை வந்து ஒரு நடிகர் சங்க தலைவர் வந்து மேடையிலேயே பொறுக்கி பயன் சொல்லும் போது அப்போ எங்கே வச்சுருந்தார் வாயன்னு கேட்குறேன். முண்டோம், நீயும் அதை ப்ரெஸ்ஸில் தானே சொல்கிற. ஒரு தண்ணி பாட்டில் வந்து வாங்கி போக முடியல சார், 100 ரூபா சார். வீட்டில் வந்து குழந்தைங்க நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க சார், அங்கே தண்ணி வந்து அங்கே 100 ரூபா கொடுத்து வாங்கணும். 10 ரூபா மக்கள் சொல்லணும், அது 250 ரூபா விற்கிறான். மனசாட்சியே இல்லாமல் எவன்டா பேசுகிறீங்க அதை பற்றி? எவன்டான்னு போட்டுங்க. எவனாவது பேசுகிறானா? தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம், எல்லா வெண்ணைகளும் தான் நான் கேட்குறேன். சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம கூட நேர்காணலில் திரு சேகுவாரா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சில முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவர் கூட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கிருஷ்ணா. நலமா இருக்கீங்களா? நலம். தமிழ் சினிமாவோட நிலைமை அந்த மாதிரி நலமா இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, கதையே நல்லா இல்லை, மலையாள சினிமாலாம் நல்லா கதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க மோசமாக இருக்குன்னு நம்மளே கூட நிறைய தாட்டி பேசியிருக்கோம். இப்போ தான் ஒரு நல்ல கதைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் பயங்கரமான குழப்பங்கள். ப்ரொடியூசர் சங்கம் ஒரு பக்கம், இந்த பக்கம் நடிகர்கள் சங்கம் ஒரு பக்கம், இந்த மாதிரி ஒரு சர்ச்சையாகவே போய்கிட்டு இருக்கு. எதனால சார் இப்படி திடீர்னு அப்படின்னு சொல்லி? இல்லை, இது காலமாக இருக்கிறது தான், எப்போவுமே நடக்கிறது தான். ஆனால் வந்து சங்கத்தோட சில கோரிக்கைகள் நம்ம பார்க்கும்போது, நான் சொல்கிறது தயாரிப்பாளர் சங்கம் சொல்கிறேன், அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து அவங்களுடைய என்ன சொன்னால் அவங்களுடைய அறிவிப்புகள் கோரிக்கைகள் கூட எடுத்துக்கலாம், ரெண்டுமே கூட எடுத்துக்கலாம். அதில் என்னென்னா வந்து குறிப்பிட்டு சில நடிகர்கள் வந்து ஒரு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்கன்றது ஒரு சர்ச்சை இருக்குது ஒரு பக்கம். அதை தாண்டி வேலை நிறுத்தம்ன்றத புதுசாக படம் நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு கெடு கொடுத்துருக்குறாங்க, புதிய படங்கள் தயாரிக்கிறத வந்து நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு. அதில் வந்து என்னென்னா ஊழியர்களுடைய ஊதியம் குறித்து அல்லது வந்து பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலந்து ஆலோசனை பண்ணுறதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்குறாங்க. நவம்பர் தான் சொல்கிறாங்க. ஸோ நவம்பர் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே உட்காந்து ஒரு டிஸ்கஷனில் உட்காந்து அது வந்து வேலை ஏதாவது ஸ்ட்ரைக்லாம் நடக்காத அளவுக்கு பண்ண முடியும். இன்பிட்வீன் வந்து இப்போது நடிகர்களோட மேலே வச்சுருக்க அந்த குற்றச்சாட்டுகள், இப்போ தனுஷ் விஷால்னா அது வந்து தனிப்பட்டவர்களுடைய என்ன சொன்னால் ஒரு சேலஞ்சாக தான் அவங்க எடுத்துக்க முடியும். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாதுன்றாங்க. இப்போது தனுஷோட பிரச்சனை தனி. அவர் வந்து சில படங்களில் வந்து அவர் அட்வான்ஸ் வாங்கிட்டார், நடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஷால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கையாடல் பண்ணியிருக்கிறாரு. சில வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க வந்து அவர் பணங்களை எடுத்து தூக்கி கொடுத்துட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கையாடல்ன்றதில் மோசடி பண்ணார்ல, சில நிதி விவகாரங்கள் பற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசினா முடிஞ்சிடக்கூடிய விஷயந்தான். இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி அரசியல் மாதிரி இருக்கிற மாதிரி கேட்டால் பல்வேறு நெருக்கடிகள் வந்து வரும். இவங்க அவகாசம் கொடுக்குறாங்க, 3 மாத காலம் அவகாசம் கொடுக்குறாங்கன்னா கலந்து ஆலோசனை பண்ணுங்கன்றது தான் அதனுடைய இதுவாக இருக்கும். இங்கே தமிழ் சினிமாவை இதை தாண்டி ஒரு பார்வையில் ஒரே ஒரு லைனில் முடிச்சுன்னு கேட்டால், இந்த தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா சங்கங்களும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும் அல்லது வந்து தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த பெப்சி போன்ற இந்த ஊழியர்கள் சம்மேளனம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியதாக. ஏன் சொல்லிருக்கேன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஒவ்வொரு துறையில் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நடிகராக இருப்பார், அவர் தயாரிப்பாளராக இருப்பார், தயாரிப்பாளராக இருப்பார், நடிகராக இருப்பார், இசையமைப்பாளர் கூட இசையமைப்பாளர் இருப்பார். இப்படி இவங்கெல்லாம் வந்து ஒரு காம்போ தான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றா தொடர்புடையவங்கன்றதுனால இப்போ வெவ்வேறு தனித்தனி பார்ட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு பிரச்சனை உருவாச்சுன்னா அதை தீர்க்க முடியாது. இங்கே தயாரிப்பாளரே நடிகராக இருப்பார், நடிகரே தயாரிப்பாளராக இருப்பார், அதை தாண்டி இன்னும் பல துறைகளில் இருக்கிறவங்களும் மாறி மாறி இருப்பாங்க. இதில் வந்து உட்காந்து பேசினா தீர்க்கவே முடியாதுன்னு கேட்டால் தனித்தனியாக தான் தீர்க்க முடியாதுன்னு சொல்லலாம், ஈகோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பங்களிப்பும் அதில் இருக்கிறது உட்காந்து பேச முடியும். ஆனால் 3 மாத காலம் அவகாசம் இருக்குது, அதுக்குள்ளே பேசி தீர்த்துக்கலான்னு தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு தமிழ் சினிமாவே ட்ரையாக இருக்குது. கேரளாவில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. இங்கே ரிலீஸ் ஆகிற படங்களும் வந்து தயாரிப்பாளர்களே வந்து சிறு சிறு தயாரிப்பாளர்கள் வந்து அடிபட்டுறாங்கன்னா படம் தோல்வி அடையுது. அப்படின்னும் போது இப்போ பெரிய பேனர்கள் படங்களும் வந்து பெரிய ஆர்டிஸ்டோடைய படங்களும் தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது கடந்த 2 இப்போ மகாராஜா, இப்போ இந்த நம்ம தனுஷோட ராயனுக்கு முன்னாடி படம் ஜப்பான்ஸ் கேப்டன் மில்லர், இந்த மாதிரி பெரிய ஸ்டார்களுடைய படங்கள் கூட ஓடாமல் தான் போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ட்ரைக்கு பிறகு இப்போ ஓரளவுக்கு இந்த கருடன், மகாராஜா, வந்து ராயன், இந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் இப்போ தான் வந்து வெற்றி நோக்கி பல வெற்றி பயணத்தை மீண்டும் வந்து தொடங்கியிருக்கின்ற சூழலில் எந்த விதமான இந்த மாதிரியான ஸ்ட்ரைக்கு
இந்த மாதிரி கருத்து மோதல்கள் எங்ககிட்ட சொல்லாமல் நீங்கள் அறிவிச்சிட்டிங்க, சொல்லாமல் அறிவித்தாலும் கூட 3 மாத காலம் அவகாசம் இருக்குது சார், நவம்பரில் தான் சொல்லியிருக்காங்க. 3 மாத அவகாசத்தில் உட்காந்து பேசணும், டிஸ்கஷன் தானே சொல்கிறாங்க அவங்களும். புதிய படங்கள் கலந்து ஆலோசனை செய்த பிறகு புதிய படங்கள் வந்து எடுங்க. ஏற்கனவே எடுத்துகிட்டு இருக்கிற படங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஷூட்டிங்கில் இருக்கிற படங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நவம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் புதிய படங்கள் வந்து ஒப்பந்தம் கலந்து ஆலோசனை பண்ணுங்கன்றாங்க. அந்த 3 மாத காலத்துக்குள்ளே இவங்க பேசி பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு தான் நான் பார்க்குறேன். பெரிய முரண்கள் இருக்கிற மாதிரி தெரியல. இதில் தனிநபர்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து முழுக்க முழுக்க தனுஷோட பிரச்சனை வந்து கேட்டிங்கன்னா வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பிரச்சனை கிடையாது. தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் வந்து ஒரு தடை வச்சுருக்காங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனம் எங்கே ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருந்தாரோ அந்த அட்வான்ஸ் நிறுவனத்தில் போய் பேசினாலும் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அங்கே ரோல் இல்லை. இப்போ எந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட இவர் போய் பேசினாலே அது வந்து முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே பேசியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிடும். நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி கூட பேரரசு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஒரு இயக்குனராக, நான் இயக்குனர் சங்கத்தில் இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை, நாங்கள் வந்து எங்கள் சங்க எலெக்ஷன் நடத்தினா கூட ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பேச மாட்டோம், எதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு கொண்டு வரீங்க இந்த ஒரு விஷயத்த? இப்போது தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்கள் அப்படி முடிவு எடுத்திருக்கீங்க, உங்கள்ட்ட இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நடிகர்கள் சங்கத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா, என்ன பேசிக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மட்டும் தெரிவிச்சிருந்தாலே போதும். இங்கே கொடுக்கறது வந்து இதனால தான் ஈகோ இஷ்யூ ஆகுது. ஏன்னா இப்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, யாரை கேட்டு வெளியிட்டீங்கன்னு, நடிகர்கள் சங்கத்திலிருந்து ஒரு இது எங்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கவே இல்லை அப்படின்னு மறுபடியும் இவங்க ஒரு கூட்டம் போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அறிக்கையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது நீங்கள் 2 பேருமே பேசிக்கலாமே, எதுக்காக ப்ரெஸ்ஸுக்கிட்ட வந்து போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இது பார்க்கும்போது நியாயமாக இல்லை. இது அவர் சொல்கிறது கரெக்டு தான் சார். இது அவர் சொல்கிறது வெளிப்பார்வையிலிருந்து பார்த்தோம்னா சரியாக தான் இருக்கும் அவர் சொல்கிறது. ஆனால் உள்ளே என்ன நடந்தது யாருக்கு தெரியும்? பல முறை வந்து தயாரிப்பாளர் வந்து அணுகி இருக்கலாம். இப்போ நான் கேட்குற பேரரசு சொல்கிறது வெளிப்படையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப நியாயமாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நான் சொல்கிறேன், பேரரசு வந்து எந்த முடிவுக்கு வந்தார்? இவங்க சம்மந்தப்பட்ட நடிகர்கள்கிட்டயோ இல்லை நடிகர் சங்கத்தையோ இவங்க அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு இவர் எப்படி முடிவுக்கு வந்தார்? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது. இப்போது பேரரசு வந்து ஒரு கருத்து சொல்கிறார், இதை நீங்கள் ஏன் வந்து ப்ரெஸ்ஸுக்கு போனீங்க, இதை நீங்கள் சம்மந்தப்பட்ட நடிகர் சங்கம் நேரடியாக கூட நீங்கள் வந்து பேசியிருக்கலாமே. பேசலன்றது இவர் எப்படி முடிவு பண்ணார்? அவங்க பல முறை அணுகியிருக்கலாம், தனுஷ் அவர்களே கூட அணுகியிருக்கலாம், விஷால் அவர்களை கூட அணுகியிருக்கலாம், நடிகர் சங்கத்துக்கு கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழைச்சி பேசியிருக்கலாம், முயற்சிகள் எடுத்திருக்கலாம், அதனுடைய தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அதற்கு பிறகு கூட இந்த முடிவு எடுத்துருக்கலாம்ல. இப்போது இவர் சொல்கிறது வந்து பேரரசு சொல்கிறது, இவர் எப்படி முடிவுக்கு வந்தார்? அவங்க வந்து இவங்களை கலந்து ஆலோசிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பலன்னு எப்படி முடியும்? விசாரணை பண்ணால் தானே சார் தெரியும், அங்கே போய் கேட்டால் தானே தெரியும். இப்போ நேரடியாக வெளியிலேருந்து பார்க்கும்போது பேரரசு சொல்கிறது ரொம்ப கரெக்டாக சொல்கிறார். ஏன்னா நேரடியாக வந்து நீங்கள் வந்து பேசாமல் ஏன் ப்ரெஸ்ஸுக்கு போனீங்க? இப்போ பிரச்சனை ப்ரெஸ்ஸுக்கு போனதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. ப்ரெஸ்ஸுக்கு இதில் பெரிய ஆர்வமே இல்லை. ப்ரெஸ்ஸுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் பிரச்சனை தீர்க்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாம் இப்போ நான் கேட்குற பேரரசு எத்தனை விஷயங்கள் வந்து ப்ரெஸ்ஸுக்கு போக மேடையிலே விவாதிக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கி பேசியிருப்பாரா? துப்பறிவாளன் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா மேடையிலேயே மிஸ்கின் வந்து விஷாலை வந்து பொறுக்கி பையன் சொல்லி திட்டினதை நம்ம பார்த்தோம். அன்றைக்கி இந்த பேரரசு என்ன பண்ணார்? ஏங்க இதை மேடையில் போய் வந்து சொல்கிறீங்க, பொறுக்கி பையன் சொல்கிறீங்க, அவருக்கு ஃபோனில் சொல்லுங்கன்னு சொன்னாரா? அது டேரக்டர் சங்கம். நான் சொல்ல சார், இயக்குனர்னா அவரே இயக்குனர் தானே சார்? அதுதான் சொல்கிறேன். அவரும் மிஸ்கினும் ஒரு இயக்குனர் தான், இவரும் இயக்குனர் தான். இயக்குனருக்கு இயக்குனர் சொல்ல வேண்டியது தானே? அப்போது ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகரை வந்து ஒரு நடிகர் சங்க தலைவரை வந்து மேடையிலேயே பொறுக்கி பையன் சொல்லும் போது அப்போ எங்கே வச்சுருந்தார் வாயன்னு கேட்குறேன். பேரரசு தான் நான் கேட்குறேன். பேசுனா கரெக்டாக பேசணும் கிருஷ்ணா. நீங்கள் இன்றைக்கி வெளியில் இருந்துடலாம், எல்லோரும் நீங்கள் எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவில் இருக்கிறீங்க. எனக்கு அந்த மனமாச்சரம் நான் இல்லாமல் பேசுகிறேன். எனக்கு விஷால் வேண்டப்பட்டவங்க கிடையாது, மிஸ்கின் எனக்கு வந்து வேண்டப்படாத நபர் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்களா, நீங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு நீங்களும் ஒரு பொறுப்பில் கூட இருக்கலாம். ஆனால் அன்றைக்கி மிஸ்கின்ற இயக்குனர் வந்து நடிகர் சங்க தலைவரை வந்து பொறுக்கி ஒரு படப்பிரச்சனையில் பொறுக்கி பையன்னு பேசும்போது நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்க? இன்றைக்கி பேசுகிறீங்கல்ல, நீங்கள் எதுவாக இருந்தாலும் கூப்பிட்டு பேச வேண்டியதானே? நீங்கள் ஏன் ப்ரெஸ்ஸுக்கு போகிறீங்க? சார் இவங்க ப்ரெஸ்ஸுக்குள்ள மேடையிலே பேசினார் மிஸ்கின், அப்போ என்ன பண்ணார் பேரரசு? நான் கேட்குற கரெக்டாக கேட்குறேன்னா கரெக்டாக தான். பொதுவில் பேசணும், நியாயமாக பேசணும். அப்போது ஏற்கனவே ஒருவேளை அவங்க வந்து நடிகர் தனுஷை கூட அணுகியிருக்கலாம், விஷாலை கூட அணுகியிருக்கலாம், நோட்டீஸ் அனுப்பியிருக்கலாம், அவங்க பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஒரு தீர்மானம் போட்டு என்ன செய்யணும்னா ஒரு முடிவு அறிவிக்கிறாங்க. தயாரிப்பாளர்கள் புதுசாக படம் தயாரிக்காதீங்கன்றது எதுக்குன்னா ஒரு சங்கம் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அது கூட அவகாசம் கொடுத்துருக்குறாங்க.
நவம்பர் மாதம் தான் சொல்கிறாங்க. அதுக்கிடையில் இந்த 3 மாத கால இடைவெளியில் வந்து பேச்சுவார்த்தை பண்ணி முடிஞ்சால் போச்சு. இதே பேரரசு பஞ்சாயத்து பண்ணலாமே, சொல்லுங்கள். கண்டிப்பாக முடிஞ்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் வந்து அப்படியே என்ன சொன்னால் வந்து ப்ளே கிரவுண்டுக்கு வெளியில் இருந்துட்டு வந்து கேலரியில் இருந்துட்டு பேசுகிற மாதிரி பேசக்கூடாதுல்ல. நீங்கள் ஃபீல்டில் உள்ளே இருந்து பேசுங்க. நீங்கள் நேரடியாக நான் போங்க சார், நான் இன்றைக்கி போங்களேன். நீங்கள் பேரரசு நீங்கள் போனீங்கன்னா ஒரு இயக்குனர், நீங்கள் போய் பேசுங்க, தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசுங்க. என்ன சார் பிரச்சனை, நீங்கள் பேசுங்க. நீங்களும் இப்போ யார்கிட்ட இதை சொல்கிறீங்க? இப்போ கிருஷ்ணாக்கு எது இப்படி தெரிஞ்சுது, இப்போ பேரரசு சொன்னது கிருஷ்ணாக்கு எப்படி தெரிஞ்சுது சொல்லுங்கள். அவங்களும் ப்ரெஸ் மீட்டில் தான் சொல்லி அப்புறம் என்ன அப்படி நான் எதுவும் பேசி சொல்லிவிடுவோம். அப்புறம் எனக்கு கோவம் வருது. முண்டம் நீயும் அதை ப்ரெஸ்ஸில் தானே சொல்கிற. 2 பேருக்குள்ள பிரச்சனையை வந்து நீ என்ன செய்யணுனாக்கா, பேரரசு சொன்னது எப்படி எனக்கு சேகராக்கு எப்படி தெரியுது, கிருஷ்ணாவுக்கு எப்படி தெரியுது, ப்ரெஸ் மூலமாக. அப்புறம் இந்த மாதிரி முண்டங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ புரியுதுங்களா? அவனுக்கு வழி வந்தால் தான் தெரியும். அவன் அங்கே அவன் வந்து அட்வான்ஸை வாங்கிட்டு 4 பேர்கிட்ட அட்வான்ஸை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு வீடு கட்டிக்கின்னு வந்து படத்தில் நடிச்சுக்கிட்டு அவன் போய் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இங்கே நடிகர் சங்கம் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. நான் வந்து தயாரிப்பாளர்கள் நான் கேட்குறேன், பொதுவாக பேசணும் கிருஷ்ணா. நீ ஏன் அதை ப்ரெஸ்ஸுக்கு சொன்ன? நீ என்ன ப்ரெஸ்ஸுக்கு சொன்ன? என்னடா என்ன ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ்ஸில் இல்லாமல் நீங்கள் நடிகர் இயக்குனரும் கிடையாது, ப்ரெஸ் இல்லாமல் இயக்குனரும் கிடையாது, நடிகரும் கிடையாது, தயாரிப்பாளரும் கிடையாது, எவனும் கிடையாது. நான் சொல்கிறேன், ப்ரெஸ்ஸில் யார்? பத்திரிகையாளர் வந்து யார்? பத்திரிகையாளர் பின்னாடி யார்? மக்கள். அறிவு கட்டுத்தனமாக பேசுகிற நீ பேசுறது இப்போ பத்திரிகையாளர் தான் பேசுகிற. நீ பேசுகிற ரகசியமாக பேசுகிறேன். ஏன் நீ டைரெக்டாக பேசுகிற? எங்களுக்கு ஏன் தெரிய போகுது? கிருஷ்ணாக்கு ஏன் தெரிய போகுது? கிருஷ்ணா ஏன் என்கிட்ட கேள்வி கேட்க போகிறாரு? முண்டை மாதிரி பேசக்கூடாது. நான் உங்களை சொல்ல, பேரரசு சொல்கிறேன். இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு குழப்ப நிலையில் தமிழ் சினிமா இருக்கு இல்லையா? இது தமிழ் சினிமா குழப்பம் இருக்க மாதிரி தெரில. சில பேர் குழம்பினுக்கிறானுங்க. உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் குழப்பமே கிடையாது. தமிழ் சினிமா எப்போவுமே தெளிவாக இருக்குது, இன்னும் வலுவாக இருக்குது. அந்த குழப்பமே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே இயக்குநர்கள் தயாரிப்பாளராக இருக்காங்க, தயாரிப்பாளர் வந்து நடிகராக இருக்கிறாங்க, நடிகர்கள் தயாரிப்பாளராக இருக்கிறாங்க. இப்படி வந்து அங்கே அந்த மாதிரி குழப்பம். தமிழ் சினிமா எப்பவும் தெளிவாக இருக்குது. சிறந்த திரைப்படம் எடுத்தால் அது ஓடும். அதுக்கு மகாராஜா ஒரு படம், ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? சிறந்த திரைப்படங்கள் வந்து ஓடிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம வந்து தமிழ் சினிமாவே வந்து இப்போ நீங்கள் சொன்னது உண்மை, ட்ரையாக இருந்தது. அந்த ட்ரை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ட்ரையாக இருக்க முடியும். சரிங்களா? அது தாண்டி போவோம். இப்போ நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன்னு நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் சொன்னீங்களே, இதே நயன்தாராவே நான் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, தயாரிப்பாளர்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எவ்வளோ பேருக்கு தெரியும்? அவங்க 2 குழந்தைங்களுக்கும் 2 ஆயம்மா வந்துடுறாங்க. 2 ஆயம்மாவுக்கும் வந்து பார்த்தோன்னா ஸ்டார் ஹோட்டலில் தான் ரூம் போட வேண்டியதாக இருக்குது. இதை எங்கே போய் சொல்லுவாங்க இந்த தயாரிப்பாளர்? யார்கிட்ட சொல்ல முடியும்? ஆனால் அவங்க லேடி சூப்பர் ஸ்டார். அவங்க மூலமாக வந்து அவங்க ஒரு என்ன சொன்னால் அவங்க தான் இங்கே வந்து ப்ராஃபிட்டோட அடையாளமாக பார்க்கப்படுது. அது யாருடைய தவறு? தமிழ் சினிமாவோட தவறா, ரசிகருடைய தவறா, தயாரிப்பாளர் தவறா, சங்கத்தோட தவறா, இல்லை வந்து நடிகர் சங்கத்தோட தவறா? யாருடைய தவறு? 2 குழந்தைங்க சார். அந்த 2 குழந்தைங்களுக்கும் 2 ஆயா வந்துடுறாங்க சார். அந்த 2 ஆயாவுக்கும் வந்து 5 ஸ்டார் ரூமில் வந்து ரூம் போட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்ணும்போது அந்த தயாரிப்பாளர் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆகிடுவோன்னா ஆக மாட்டானா? நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும். கேட்டிங்கன்னா வந்து இப்போ இந்த ஸ்டார் வேல்யூ உள்ளவங்க பண்ணுற அட்டகாசம் தான் ஜாஸ்திங்க. அது யாருன்னா இருக்கணும். அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அல்லது கமலஹாசனாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து கேட்டினா அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்தையாவது பாதி குறைக்கணும். பாதியாகிட்டால் பிரச்சனை இல்லை. இப்போ கேரளாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. இவங்க எதை பற்றியும் கவலை கிடையாது. இவங்களுக்கு வந்து பெரிய ஸ்டார்ன்ற அந்த வேல்யூட இவங்க பெரிய லம்சமாக ஒரு அமௌண்ட் 80% வந்து சம்பளமே போகுது. நடிகர்கள் சம்பளமே போகுது. மீதி 20%. அது வந்து அந்த நிலைமை மாறணும். அதை தாண்டி இவங்க பிரச்சனையெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம பிரச்சனை யாரும் பேசுறதே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு தியேட்டருக்கு போனீங்கன்னா தண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது உண்மையாக தப்பா? கரெக்டு தான். டேய், உங்கள் பிரச்சனை நீங்கள் பேசிடுவீங்க. தயாரிப்பாளராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும். எங்கள் பிரச்சனை யார் பேசுறது? நாங்கள் படமே பார்க்க மாட்டோம். இப்போ அடுத்த கட்டம் அதான் கேட்டேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்களுக்கான சங்கமே இல்லை. ஒட்டுமொத்த தமிழ் சினிமா வந்து ரசிகர்கள் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு தியேட்டர் வாசலில் போய் உட்காரணும். அங்கே போய் இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இன்னும் இருக்கிற எவன்லாம் இருக்கணும் அத்தனை பேரும் கழுவி ஊற்றணும். ஏன்னா ஒரு தண்ணி பாட்டில் வந்து வாங்கி போக முடியல சார். 100 ரூபா சார். வீட்டில் வந்து குழந்தைங்க நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க சார், அங்கே தண்ணி வந்து அங்கே 100 ரூபா கொடுத்து வாங்கணும். நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? நீங்கள் போயிருக்கீங்களா தியேட்டருக்கு? நீங்கள் தண்ணி மட்டும் தான் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் பாப்கார்னு, நீங்கள் படம் சரியில்லைன்னா அங்கே அந்த பாப்கார்ன் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. படம் நல்லா இல்லைனா கூட விஜயன் பார்க்கணும், எங்களுக்கு பாப்கார்ன் தேவை. அப்போ அந்த பாப்கார்ன் நீங்கள் ஃப்ரீயாக தர வேணாண்டா, ஒரு 50 ரூபா வாங்கிக்கலாம்ல.
ஒரு 20 ரூபா கூட பெறாது சார். 10 ரூபா மக்காச்சோளம் தான் அது. 250 ரூபா விற்கிறான். மனசாட்சியே இல்லாமல் எவன்டா பேசுகிறீங்க அதை பற்றி? எவன்டான்னு போட்டுங்க. எவனாவது பேசுகிறானா? தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம், எல்லா வெண்ணைகளும் தான் நான் கேட்குறேன். எவனாவது வந்து தண்ணி 100 ரூபா விற்கிறான் தேட்டரில். தேட்டருக்கு இருக்கிறவங்க சங்கம் இருக்குதுல்ல, அவனையும் சேர்த்துங்க இதில். தண்ணி விற்கிறான் சார் 100 ரூபாய்க்கு. நான் குழந்தைய கூப்பிட்டு போனேன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால் வந்து வேணா கூட, அந்த பால் கொண்டு போனோன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கினது எவ்வளோ கெடுபிடி பண்ணுறானுங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வேணும் சார், கொடுக்க முடியுதா? தண்ணி திடீர்னு வேணுங்க, தண்ணி வேணுங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து தொண்டை அடிச்சிடுங்க, தண்ணி வேணுங்க, 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்கள்லாம் எடுத்துங்க. அப்போ புரியுதுங்களா? சினிமா பார்க்க வர சினிமா ரசிகர்களை சுரண்டுறானுங்கன்னு சொல்ல வரேன் நான். கொள்ளை அடிக்கிறானுங்க அவங்ககிட்ட. அப்புறம் படம் அப்புறம் என்ன சொல்லிவிடுவேன் நான். அப்புறம் எப்படி படம் ஓடும்? எந்த மயிருக்கு வந்து நாங்கள் படம் பார்க்கணுன்ற நான். 100 ரூபாய்க்கு தண்ணி விற்கிறீங்கல்ல, எந்த மயிருக்கு வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கணும்? நீங்கள் அதை விட்டு நீங்கள் ஓடிடியில் விட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எந்த படமாக இருந்தாலும் தயவு செஞ்சு அதை கட் பண்ணாதீங்க, இப்படியே போடுங்க. எந்த மயிருக்கு வந்து நாங்கள் வந்து தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும்? 100 ரூபா விற்கிறீங்களா தண்ணி? கோக்கு வந்து 300 ரூபா விற்கிறீங்கள, அப்புறம் என்னடா உங்ககிட்ட நியாயம் இருக்குது? சாதாரண மக்கள் எப்படி தியேட்டரில் வந்து படம் பார்ப்பான்? தியேட்டரில் நீங்கள் தான் ஏற்கனவே மால் வச்சுருக்கீங்கல்ல, மாலில் ஏற்கனவே உங்கள் பாதி பணத்தை சுரண்டின்னு தான் நம்ம உள்ளே வரோம். நாங்கள் வரும்போது பாதி பணத்தை பறி கொடுத்து தான் நாங்கள் வரோம். மாலில் வச்சுருக்கீங்கல்ல, அதை தாண்டி உள்ளே போகிறோம். நீங்கள் மாலில் வச்சுருக்கீங்க, மாலில் வைக்காமல் போங்க, அது வந்து நம்மளுடைய விருப்பம். ஆனால் தியேட்டரில் உள்ளே போகும்போது நான் தண்ணி பாட்டில் எடுத்து போக முடியாது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சார், தடை சாருங்க. தயாரிப்பாளர் சார் வந்து தடை போட்டுருக்குன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. நமக்கு எவ்வளோ பெரிய தடை? தண்ணி குடிக்கிற தண்ணி பாட்டில், தாகத்துக்கு தண்ணி பாட்டில் தடை போடுறான் சினிமா தியேட்டரில். வேணாம், இதுக்கு மேலே போனால் அப்போ நான் எக்கச்சமாக பேசுகிறேன். கொடுங்க. நன்றி கிருஷ்ணா.